வெல்கம் டு ஃபிலிம் ரீல் அவார்ட். மீண்டும் ஒரு அவார்டு வழங்கும் விழாவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம யாருக்கு அவார்டு கொடுக்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவில் ட்ரீம் ரோல்னு எல்லாருக்கும் ஹீரோஸ்லாம் மனசில் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரீம் ரோலுக்கு தான் இன்றைக்கி நம்ம அவார்டு தரப்போகிறோம். அது என்ன அவார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ஷோவுக்கு போகலாம். ஷோ ஆரம்பிக்கு முன்னாடியே சொன்னேன், ஹீரோஸ்க்கெல்லாம் இது ஒரு ட்ரீம் ரோலாக இருக்கும்னு. ஆமாங்க, தமிழ் சினிமாவில் போலீஸ் வேடத்தில் யார் சிறப்பாக நடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம அவார்டு தர போகிறோம். அந்த வகையில் முதல்ல இந்த போட்டியில் கலந்துக்க போகிறது யாருன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் நடித்த 3 முகம் என்ற படத்தில் அலெக்ஸ் பாண்டியன் என்ற காவல்துறை அதிகாரியாக வாழ்ந்திருப்பாரு. அவர் இந்த போட்டிக்கு வந்திருக்காரு, வாங்க பார்க்கலாம். யார் நீங்க? என்ன யாருன்னு கேட்ட மனுஷன் நீங்க தான். பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன அவ்வளவு பெரிய புள்ளியா? நீங்க இந்த டிவிஷனுக்கு புதுசு, என்ன பத்தி தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. இந்த ஏகாம்பரம் பேரை சொன்னா வயத்துல இருக்கிற குழந்தை கூட வாயம் விடும். அதே குழந்தைகிட்ட போய் அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி பாருங்க, இன்னொரு கையாலே அவங்க அம்மா வாயும் மூடும். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு படியேறி வந்து என்னையே நீ விலை பேசுவேன்? நான் சட்டத்தை காக்கிறவன்டா, கற்பழிக்கிறவன் இல்ல. சட்டம் பொல்லாத சட்டம். அலெக்ஸ், அந்த சட்டம் உனக்கு சோறு போடுது, ஆனா அந்த சட்டத்துக்கு நான் சோறு போடுறேன். கிரிமினல். ஒரு போலீஸ் ஆபீசரையே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு உனக்கு கொளுத்து போச்சா? இனிமே முன்னால ஒரு நிமிஷம் நின்னாலும் உன் தலை இருக்காது. கெட் அவுட். ஐ செட் கெட் அவுட். அலெக்ஸ், ஏய், சுட்டு பொசுக்கிடுவேன். சரி. போலீஸ்காரனுக்கு சிவப்பு தொப்பியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிவப்பு கலரும் ஏன் அடிச்சிருக்காங்க தெரியுமா? சட்ட ஒழுங்கை காப்பாத்த அவன் தன் ரத்தத்தை சிந்த எப்பவும் தயாரா இருக்கணும்னு அடிக்கடி நினைவுபடுத்தத்தான். நான் இந்த போலீஸ் வேலையை பொழைப்பா நினைச்சு வரல, ஒரு ஸ்போர்ட்ஸா தான் நினைச்சு வந்திருக்கேன். சுருக்கமா சொல்ல போனா, நான் இந்த உத்தியோகத்தை என்னோட பெத்த தாயை விட மதிக்கிறேன், என் பொண்டாட்டியை விட காதலிக்கிறேன், எனக்கு பிறக்க போற குழந்தையோட நேசிக்கிறேன். யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்க, ஷோவோட ஆரம்பமே சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. நீங்கள் வந்து கலந்துட்டு எங்களை சந்தோஷப்படுத்தணும். ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். இப்போ நம்ம ஃபிலிம் ரீல் அவார்ட்ல அடுத்து இந்த போட்டியில் கலந்துக்க போகிறது யாருன்னா, தமிழ் சினிமாவோட தசாவதாரன்னு இவர் சொல்லலாம். ஆமாங்க, உலகநாயகன் தான் வந்திருக்காரு. அவர் போலீஸ் வேடத்தில் நடித்த ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். டேய் ராகவன்டா, என்ன சார்? ஒன்றும் இல்லை மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் கண்ணை தோண்டி எடுத்தாங்கடா அப்படின்னு ராயபுரம் மணி சொன்னதா உனக்கு எனக்கு தெரிஞ்ச வஸ்தாது ஒருத்தர் சொன்னார். இப்போ என்ன நீ ராயபுரம் மணியே இல்லைன்னு புரிய? ராகவன் வேணாம்,
ஏய், நானே வந்திருக்கேன். என்ன 2 கண்ணோட உயிரோட வெளியே போக விட்டேன்னு வச்சுக்க, உன் ஆளுங்களுக்கு எதிர்க்க சொல்றேன். நாளையில இருந்து நீ வெறும் மணிதான். உன் கடத்தல், கஞ்சா, ஹெராயின், கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவேன். யூனிஃபார்ம் போட்ட திமிர்ல பேசுறான்னு சொன்னியாமே, இப்ப நான் யூனிஃபார்ம்ல வரல, டிசிபியா வரல, யார்கிட்டையும் சொல்லிட்டும் வரல, தனி ஆம்பளையா வந்திருக்கேன். நீ எப்படி தபே கேட்ட முடுற கேட்ட முடுற ஏடுறா. குட். அப்ப நாளையில இருந்து எல்லாத்தையும் விட்டுரும் மணி. காலையில கமிஷனர் ஆபீஸ்க்கு வா. ரொம்ப சீக்கிரம் வந்துடாத, 10 மணிக்கு வா. நானே உன் வாக்குமூலத்தை எடுத்துக்கிறேன். நீங்களா வேற வேலை பார்த்துக்குங்களா? மூடுறா கேட்டேன். நான் ரொம்ப ஆழமா இறங்கிட்டேன் ராகவன். என்னால திரும்பி போக முடியாது. எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீதான். போச்சு. டேய், வெட்டி சாய்ங்க அவனை. வாழ்த்துக்கள் கமல் சார். எந்த கேரக்டர் நடித்தாலும் அதனோடவே ஒன்றி போயிட்டு அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த போலீஸ் இடத்துல நீங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கீங்க. நீங்கள் இந்த போட்டியில் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். ஃபிலிம் ரிலவாவில் அடுத்து போட்டியில் வரப்போகிறது யார் என்று சொல்கிறதுக்கு முன்னாடி, இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை, அண்டை மாநிலமான ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவரும் இந்த போட்டிக்கு வரன்னு ரொம்ப அடம் பிடிச்சார். இவரை எல்லாரும் டெரர் போலீஸ்னே அந்த மாநிலத்தை சொல்லுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாங்க, பாலகிருஷ்ணா வந்திருக்காரு. இவர் அதிரடி போலீஸ்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் வந்து இங்கே என்ன அநியாயம் பண்ண போகிறாரு தெரியல. வாங்க பார்க்கலாம். யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்க. ஆமாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலகிருஷ்ணன் தான் வந்திருக்காரு. நிறைய காமெடி பண்ணிட்டாரு. அவர் சீரியஸாக பண்ண விஷயம் இப்போ பார்க்குறது ஒரே நகைச்சுவையாக இருக்குது. இவர் போலீஸ் இடத்துல என்ன வாசனை பேச போகிறாரு தெரில. வாங்க பார்க்கலாம். కుమారస్వామి గోపాలస్వామి సుబ్రహ్మణ్య స్వామి సీతారామ స్వామి నారాయణ స్వామి అని 5 కొడుకులు పుట్టి చనిపోయాక ఈసారి పుట్టబోయే బిడ్డ చంపేవాడు కావాలి కానీ చచ్చేవాడు కాకూడదని మొక్కి మరీ పెట్టాడు రా మా నాన్న. నా పేరు లక్ష్మీ నరసింహ స్వామి అని. మీరు స్తంభాల్లో అడ్డుపడ్డ బద్దలు కొట్టుకుని వెళ్ళైనా వాడిని అరెస్ట్ చేస్తా. నేను చేతులు ముడుచుకొని కూర్చోలేదు. ఎదురొస్తే విరిచేస్తా. మంత్రిని చూడను, కమిషనర్ అని చూడను.
ఈ శ్వాసల వేడి చూసావా? ఈ కళ్ళలో మంట చూసావా? తగలబెట్టేస్తా లంకాదహనం. నా వంకకు రాకండి. சூப்பர் பாலகிருஷ்ணா சார், நீங்கள் போலீஸ் வேடத்தில் அருமையாக பண்ணீங்க. நீங்கள் ஏதோ கோவமாக பேசுகிறீங்க மட்டும் புரியுது, ஆனால் என்ன வசனம்னு எங்களுக்கு சுத்தமாக புரியல. நீங்கள் வந்து எங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ஃபிலிம் ரீல் அவார்டில் அடுத்த செக்மெண்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். அடுத்து இப்போ நம்ம போட்டியில் கலந்துக்க போகிறவர் நம்ம தமிழ் சினிமாவோட யங் ஹீரோ. இவர் சமீபத்தில் இவர் போலீஸ் வேடத்தில் நடித்த படத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் அதுக்கேற்ற மாதிரியே தன்னை வடிவமைச்சு சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக நடிச்சிருந்தார். அவரை வாங்க பார்க்கலாம். என் பேர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன் IPS. என் பேருக்கு பின்னாடி வந்த 3 எழுத்து தான் என் வாழ்க்கை. அகரம் சேது, மணலி கஜா, பெட்ரோல் பங்க் ஷேக்கர், ஆசை. இவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் தினம் இன்ஃபர்மேஷன் வந்துட்டே தான் சார் இருக்கு. ஆசை இன்னும் 3 நாள் சிட்டிக்குள்ள ஒரு பிக்கப் வரப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக தான் சார் வெயிட் பண்றோம். வேட்டைக்கு நாங்கள் தயார். நாங்கள் 4 பேர். எங்களுக்கு பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்ல எங்களை இளங்கன்றுன்னு சொன்னாங்க. We were the untouchables. Petrol bunk shaker. Freeze! Hey! Sri, you okay? What are you? I'm okay. I'm okay. Sir! Gadena, police! சூப்பர் சூர்யா சார், இதே மாதிரி இன்னொரு படத்தில் உங்களை காவல்துறை அதிகாரியாக பார்க்கணுன்னு நான் மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்கள் எல்லாமே ஆசையாக இருக்காங்க. அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். சூர்யா சாரை தொடர்ந்து அடுத்து நம்ம போட்டியில் கலந்துக்க போகிறது யாருன்னா சியான் விக்ரம். இவர் ஆரம்பத்திலே போலீஸில் பொறுக்கின்லாம் பேசியிருக்காரு. போலீஸ் வேடத்தில் என்ன டைலாக் பேச போகிறாரு தெரியல, வாங்க பார்க்கலாம். 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெப்யூட்டி கமிஷனர் போலீஸ், திருநெல்வேலி சிட்டி. சல்யூட் எனக்கு அடிச்சிக்கலாம், உங்க தொப்பை அடிச்சிக்கலாம். ஒன்ஸ் மோர் சார். சல்யூட்டுக்கு சல்யூட் ஆட விடுறாரு. என்னெல்லாம் பண்ண போறாரோ. கொடி யாரையா ஏத்துனது? நான் தான் சார். 3 இன்ச் இறக்கி கட்டிருக்கேன். 30 அடி உயரத்துல 3 இன்ச் சரியா தெரியல சார். அப்ப 30 அடி தூரத்துல ஓடுற திருடன் உனக்கு தெரியாது. 1 வீக் சஸ்பெண்ட். ஐயோ, அப்ப நான் டோட்டலா டிஸ்மிஸ் போல இருக்கேன். பாஸ் தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டாங்க சார். பாவம் சார், அவங்க 20 வருஷமா ஒரே இடத்துல நின்னு சிலையாயிட்டாங்க சார். ஆனா நான் அப்படி இல்ல சார். நீங்க எள்ளுனா எண்ணெயா இருப்ப, பாலுனா வெண்ணையா இருப்ப, பருப்புனா சாம்பாரா இருப்ப சார். அப்ப நெருப்புனா தீ குளிப்பியா? காசு கொடுத்தா கொலை பண்ணுவியா? குப்பை தூக்கி முன்ன போட்டு குப்பையை தூக்கி உள்ள போட நீ ஒரு ஜிப்ப போடியா? எஸ் சார். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நீங்க எங்க வேணாலும் போய் தண்ணி அடிங்க. ஷூ போடு, போடாத, முடி வெட்டு, வெட்டாத, யூனிஃபார்ம்ல இருக்காத, தொப்பையை வச்சுக்காத, அது பத்தி எனக்கு கவலை இல்ல. கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணும். அதை விட்டுட்டு எவனாவது ஏடாவனம் பண்ணுனா வார்னிங், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ்லாம் கிடையாது. நைட்டோட நைட் அடிச்சு தாமிரபரணி ஆத்துல புதைச்சிடுவேன். மைண்ட் இட். 100 குற்றவாளி தப்பிக்கலாம், அவனை விட்டு ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது. போலீஸ்காரனுக்குன்னு ஒரு திமிர் இருக்கணும். பப்ளிக்க எவனா டிஸ்டர்ப் பண்ண அங்கே தூக்கி போட்டு மிதி. நாம பொதுமக்களுக்கு நண்பனாகவும் பொறுக்கிக்கு பொறுக்கியா இருக்கணும்.
தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கிற போது மட்டும் தான் நாம போலீஸ்காரங்க. 5 கிலோமீட்டர் சுத்தளவுல ஒரு டவுன் அதை பாதுகாக்க இத்தனை பேர் இருந்த தப்பு நடக்குதுன்னு அதுக்கு யார் காரணம்? மிஸ்டர் பரமசிவம், திருநெல்வேலியில் எத்தனை பஸ்ஸுங்க, லாரிங்க, ஒயின் ஷாப், நகை கடை, மல்லிகை கடை, லாட்ஜ், ஹோட்டல், காலேஜ், பிசினஸ்மேன், ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் சர்வன்ஸ், வக்கீல்ஸ், டாக்டர் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 24 மணி நேரத்துக்குள்ள லிஸ்ட் கைக்கு வந்தாங்க. டாக்டர் லிஸ்ட் எதுக்கு சார்? போலியோ எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சாகணும். தேவையில்லாத லாரிங்க சிட்டிக்குள்ள வரக்கூடாது. தேவையா இருக்கிற பஸ்ஸுங்க எந்த இடத்துல அனாவசியமா நிக்க கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேல எவனும் வெட்டியா பொட்டி கடையில நிக்க கூடாது. 4 பேருக்கு மேல சேர்ந்து நடுரோட நடக்கூடாது. முக்கியமா தொடைக்கு மேல எவன லுங்கிய தூக்கி காட்டக்கூடாது. மீறி கட்டினா பட்டெக்ஸ் லாடி. என்ன சார் இது மிசா மாதிரி இருக்கு? என் பேர் என்ன? சாமி. திருப்பி போடு. மிசா? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. சாமி, நீ என்ன போலீஸா இல்ல ரவுடியா? ஏய், லத்தியம் தட்டியம் வச்சிட்டு உங்ககிட்ட அருவா வெட்டு வாங்குறதுக்கு நான் ஒன்னும் அரகுற போலீஸும் இல்ல. கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு முட்டிக்கல சுடலாமா வேணாமா குறிப்பாக்கிறதுக்கு நான் உனக்கு கேள பூனாவோ மூளை கூடாமா இல்லடா சாமி. பப்ளிக்ல எங்களை அசிங்கமா பேசுறியா நீ? என்னையா பண்ணுவ? நீ வெட்டுனா நானும் வெட்டுவேன். பஸ்ஸ கொளுத்துறியா? நான் ஒன்ன கொளுத்துவேன். நீ வெட்டுனா கொலை, நான் வெட்டுனா விசாரணை கமிஷன். அந்த கமிஷனை எப்படி ஃபேஸ் பண்ணது எனக்கு தெரியும்யா. சண்டை போடுறேன் நான் இங்க வல்லநாடு மலைப்பாக்கம் போய் சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுங்க. அதை விட்டு டவுனுக்குள்ள வந்து ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏய் சாமி, நீ யார் கூட மோதுற தெரியுமா? பெரிய ஜாதி கூட்டத்தோட மோதுற. ஏய், முனுசாமி, ராமசாமி, கோவிந்தசாமி, கந்தசாமி, மாடசாமி, மயிலசாமி, ரங்கசாமி, தங்கசாமிங்கிற பேர்ல 1000ல ஒருத்தருக்கு தான் வைப்பானுங்க. ஆரிச்சாமிங்கிற பேரு கோடியில ஒருத்தனுக்கு வைப்பானுங்க. நான் கோடியில ஒருத்தன்டா. என் கூட மோதினா அவன் கும்பலை தடம் தெரியாம அழிச்சிடுவேன். நான் போலீஸ் இல்ல, போலீஸ்ல இந்த மாதிரியே இருக்காங்களான்னு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி அதிகப்படியான டைலாக பேசி நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுத்தினாரு. நீங்க இந்த அவார்டு வாங்க எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். அடுத்து வரப்போறவரை பத்தி சொல்லணும்னா இவர் எல்லாரும் தீராத விளையாட்டு பிள்ளை சொல்லுவாங்க. ஆமாங்க, விஷால் தான் வந்திருக்காரு. இவர் இந்த போலீஸ் கெட்டப்ல என்ன புதுசா பண்ண போறாரு தெரியல. வாங்க பார்க்கலாம். இவன் உடையும் கண்டு நடையும் கண்டு செயலும் கண்டு குணமும் கண்டு அலரும் நெஞ்சம் அதிகம் உண்டு வெண்சாட்சி. இவன் கர்வம் கண்டு கனிவும் கண்டு துணிவும் கண்டு துடிப்பும் கண்டு அடங்கும் பேர்கள் எங்கும் உண்டு மண் சாட்சி. ஆரடி காத்தே அத்து கிச்சு பார்த்தே அதிரடியே நான் பொறுக்கி இல்ல, போலீஸ். சட்டம் தான் தண்டிக்கணும், சாமி தான் கண்ணை குத்தணும். சட்டமும் சாமியும் ஒண்ணு. போட்டி ரொம்பவே கடுமையாக போச்சு. வந்தவங்க எல்லாருமே காவல்துறை உடையில மிடுக்கோட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த அவார்டை வாங்க போகிறது யாருன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். కుమారస్వామి, గోపాలస్వామి, సుబ్రహ్మణ్య స్వామి, సీతారామ స్వామి, నారాయణ స్వామి అని 5 కొడుకులు పుట్టి చనిపోయాక ఈసారి పుట్టబోయే బిడ్డ చంపేవాడు కావాలి. யார் இன்னைக்கு சிறந்த போலீஸ்மேன் அவார்டு வாங்கினாங்க பார்த்தீங்க. ஆமாங்க, தமிழ்நாடு இல்லாமல் அண்டை மாநிலத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் தான் கஷ்டப்பட்டு பஸ் ஏறி பிடிச்சி வந்து இந்த போட்டியில் கலந்து அதிகப்படியான டைலாகை பேசி எங்களுக்கும் புரியல, பார்த்து உங்களுக்கு புரிஞ்சதான்னு தெரியல, அவர் இன்னைக்கு அவார்டை வின் பண்ணுறாரு. அவருக்கு நம்ம ஃபிலிம் ரீல் அவார்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். சமீபத்தில் உலகக்கோப்பை நடந்தது, இது எல்லாருக்கும் தெரியும். இதில் நம்ம இந்தியா 28 ஆண்டுகள் கழிச்சு உலகக்கோப்பையை கைப்பற்றணும். இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை சேர்க்கிற விதமாக அமைஞ்சது. ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் போன்ற அனைத்து நாடுகளையும் ஓரங்கட்டி விட்டு கப்பை வாங்கணும். இதில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை சேர்க்கிற விதத்தில் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அந்த வகையில் நம்ம நண்பர் ஒருத்தர் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது, அதில் தமிழ் சினிமாவோட ஹீரோஸை வச்சு ஒரு படக்காட்சி அமைச்சிருக்காரு. வாங்க பார்க்கலாம். உசுருக்கு சமானதான் பந்தயம்.
உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும். ஆனா உயிர் இல்ல. அடிக்கிற அடியில் அடி பீசுடா. நீ அடிச்சா பீஸ், நான் அடிச்சா மாஸ். தோத்து போயிருவனு பயமா இருக்கா? பயமா எனக்கா? கைய கைய வச்சேண்டு வை, கொண்டே உருவேன். கடைசியா ஒரு தடவை அவங்க முகத்துல சிரிப்பு பார்க்கணும்னு தோணுச்சு. சின்ன பசங்க யார்கிட்ட விளையாடுறீங்க? போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. இந்த மாதிரி வாரம் வாரம் நிறைய பேருக்கு நிறைய அவார்ட் காத்துட்ருக்கு. நீங்கள் ஃபிலிம் ரீல் அவார்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட விமர்சனத்தை தயவு செய்து எழுதி அனுப்புங்க. நல்ல விமர்சனம் எழுதுறவங்களுக்கு ஒரு சின்ன அவார்ட் வெயிட் பண்ணுது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபா. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை பற்றிய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, மதுரவாயில், சென்னை 6,95,000. இமெயில் feedback@captainmedia.in.